ஹாய் வணக்கம். நான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி சத்யவதி அழகிரிசாமி. இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலாக்கா. ஏன் நம்ம மலாக்காவில் இருக்கிறோம்னா நம்மளோட தம்பதிகள் அழைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம டாக்டர் சண்டேவை அவங்களோட வீட்டில் நம்ம பாரம்பரிய சமையலை சமைச்சு காட்டுறதுக்கு. இன்றைக்கி நம்ம தம்பதிகள் வீட்டில் போயிட்டு என்ன சமைச்சு காட்ட போகிறோம்னா தம்பதிகளுக்கே தெரியாது என்ன நம்ம அவங்களை சமைச்சு பாரம்பரியமாக கொடுக்க போகிறோன்னு. போய் மார்க்கெட்டில் தான் வாங்கணும்னு இல்லை, என்ன நம்ம சமைக்கிறதுக்கு அப்படின்னு சில நேரத்தில் நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு கூட டைம் இருக்காது. அந்த வேலையில் என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் உள்ள காய்கறிகளை வச்சே நம்ம சமைச்சு பார்ப்போம். இந்த பாரம்பரிய சமையலுக்கு முக்கியமாக அந்த செய்யும் முறை பக்குவம் தான். நம்ம சர்ப்ரைஸாக அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களோட ஃப்ரிட்ஜை திறந்து என்ன அவங்க சாப்பாடு உணவுகள் வச்சுருக்கிறாங்க, காய்கறிகள் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதிலிருந்து அவங்களுக்கு செய்யும் முறையோட பக்குவத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க அந்த தம்பதிகள் வீட்டுக்கு போவோம். ஹாய் வர்மா. ஹாய் எபி. Hi Dr. Sunday, welcome to our house. Hi Dr. Sunday, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. பாரம்பரிய சமையல் என்ன நீங்கள் எங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறீங்க? சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன சமையல் ஆசை? அதாவது பாரம்பரியத்தில் சாதத்தில் உங்களுக்கு என்ன சாதம் ஆசை? எனக்கு ஜீரா ரைஸ். ஓகே பரவாயில்ல, நான் உங்களுக்காக இன்றைக்கி ஜீரா ரைஸ் எப்படி சமைக்கிறதுன்னு வாங்க அதை சமைச்சு காட்டுற வழிமுறையை காட்டுறேன். சீரகம் 2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், போதுமான அளவுக்கு உப்பு, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நெய் போதுமான அளவுக்கு, அரிசி சமைக்கிறதுக்கு, கொத்தமல்லி, சிறிதளவு எண்ணெய். வாங்க இப்போ நல்லா அரிசியை கழுவிக்குவோம். நல்லா ஒரு 2 அலசு அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம சமைக்காத மண்ணுக்கு ஊற வச்சுக்குவோம். இப்போ வெங்காயத்தை நறுக்கிக்குவோம். இந்த மாதிரி பொடிசாக வெட்டிக்கிங்க. வெங்காயத்தை நீட்டாக அப்படி வெட்டிடுங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்குங்க. சரி அபி, இன்னைக்கு உங்கள் வீட்டில் அழைப்பு கொடுத்தனால நீங்கள் உங்கள் வீட்டை அடுப்பை பற்ற வச்சு கொடுக்குறீங்களா? நம்ம இன்றைக்கி ஜீரா ரைஸை ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். வாங்க நெய்யை உருக்கிக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை கலந்துக்குவோம். அதோடு சேர்ந்து எண்ணெயும் கலந்துக்குவோம். பட்டை, ஸ்டார் பூ, ஏலக்காய், கிராம்பு, சீரகத்தை 2 கரண்டி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் வதங்கினோன்னே வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை கலந்துக்குவோம். போடும் போதே நல்லா வாசமாக இருக்கும், ஏன்னா அதில் நெய்யில் செய்கிறதுனால. அதோடு சேர்ந்து முந்திரியும் வதக்கிக்குவோம். நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாவை போட்டுருவோம். இதோடு சேர்த்து கலந்துட்டு ஒரு பரட்டிக்குவோம். இப்போ கொஞ்சம் லேசாக உப்பை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். நல்லா அந்த வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ நம்ம அரிசியை இதோட கலந்துக்க வேண்டியதான். நம்ம இது பாஸ்மதி அரிசியோ இல்லை வீட்டில் உள்ள எந்த அரிசியாக இருந்தாலும் நம்ம செய்யலாம். இதில் ஜீரா ரைஸை
இப்போ தண்ணி. இப்போ 2 கப்புக்குன்னா நம்ம வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இதோட சேர்ந்து உப்பு கலந்துட்டு மூடிட்டு 2 விசிலுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ கேஸை ரிலீஸ் ஆக்கிடுவோம். நம்மளோட ஜீரா ரைஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை நல்லா மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து மொல்லமாக கரண்டியை வச்சு கிளற வேணும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க இதில் மேலே. இப்போ நீங்கள் கிளறும் போது அந்த சோறு வந்து உதிரி உதிரியாக வரும். நீங்கள் பாருங்கள் அந்த சோறு எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. சரி நேர்களே, நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி ஆகிவிட்டது. Vamsam Fertility and Healthcare, making impossible possible. சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.